ஹரி ஓம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது யோகம். யோகம் பற்றிய விவரங்களை பார்த்து விடலாம். யோகம் என்றால் இணைத்தல் என்று பொருள். இதில் பஞ்சபூதங்களை நம் உடல் இணைத்திருக்கிறது. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள் நம் உடலை உருவாக்கி இருக்கிறது. இதில் பஞ்சபூதத்தின் அளவு என்ன என்று பார்த்தால், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே 20% இணைந்து 100% மாறி இந்த உடல் எடுத்திருக்கிறது. இந்த உடலை எடுத்தது 6வது பூதமாக ஆன்மா இணைகிறது. அந்த ஆன்மாதான் உயிர் என்று கூறப்படுகிறது. இந்த ஆன்மாவை மனம், உயிர் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த மனதில் சமநிலை இருக்க வேண்டும். சமநிலை இருந்தால் மட்டும்தான் இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் மழை பொழிகிறது, என்னடா இது மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது என்று வருத்தப்படுவோம். மழை இல்லாவிட்டால் குடிக்க கூட தண்ணீர் இல்லையே என்று வருத்தப்படுவோம். அதே மாதிரி காற்று அடித்தால் காற்று என்ன இந்த போடுகிறது என்போம். காற்று இல்லாவிட்டால் உப்புசமாக இருக்கிறது என்று வருத்தப்படுவோம். அதே போல் குளிர் அடித்தால் என்ன இந்த குளிர் அடிக்கிறது என்போம். குளிர் அடிக்கவில்லைனா வெந்து புழுங்குகிறது என்போம். அதே போல் காத்தடி காலத்திலும் இப்படி இயற்கையாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் நாம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே தான் இருப்போமே தவிர இணைவதற்கு மனம் இடம் கொடுப்பதில்லை. இந்த இணைதல் என்ற ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால் யோகம் என்றால் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இணைத்தல் இதில் இரண்டுமே நாம் ஈடுபாடோடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதில் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் மனச்சமநிலை தவறும். மனச்சமநிலைகள் தவறினால் நோய்வாய்ப்பட வேண்டி வரும். நோய்வாய்ப்பட்டால் எந்த வேலையும் சரியாக நடக்காது. ஆனால் எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இல்லாமல் அதில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை கண்டறியுங்கள். நிச்சயமாக நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது. அனைவரையும் காண சொல்லுங்கள், கண்டு மகிழுங்கள். வாழ்க்கை சிறப்படையட்டும், நல்லதே நடக்கட்டும். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.